வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு உச்சம் தொடு. நம்ம லைஃப்பில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை ஓவர் திங்கிங். நீங்கள் மட்டும் இந்த ஓவர் திங்கிங்கில் சிக்கல, நம்மள பல பேர் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஓவர் திங்கை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு 10 டிப்ஸ் தரேன் எப்படி ஓவர் திங்கை ஸ்டாப் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு ஓவர் திங்க்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங். இது உங்கள் லைஃபோட அன்ஹெல்தி பார்ட். இது உங்களை எமோஷனல் டேமேஜுக்கு உள்ளாக்கும். மக்கள் 2 வேளை ஓவர் திங்க் பண்ணுறாங்க. ஒன்று பாஸ்டில் நடந்த விஷயத்தை வச்சு, இன்னொன்று ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை நினச்சி. ஓவர் திங்க் பண்ணுறவங்களால ஒரு டெசிஷனை கரெக்டாக எடுக்க முடியாது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு இந்த சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாத விஷயத்தை நினச்சி ஒரீடாக இருப்பீங்க. கான்ஸ்டண்ட்டாக பாஸ்ட் மிஸ்டேக் நினச்சிட்டு இருப்பீங்க. தூங்க கஷ்டப்படுவீங்க. எல்லாத்தையும் ஓவர் அனலைசிஸ் பண்ணுவீங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வாங்க இப்போ எப்படி ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்றாவது, கீப் யுவர் அட்டென்ஷன் ஆன் சால்விங் த ப்ராப்ளம். யூஸ்வலாக ஓவர் திங்க் பண்ணுறவங்களும் எப்படி ஓவர் திங்கை ஸ்டாப் பண்ணணும்னு லேர்ன் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம வேற ஒரு ஆப்ஷனை தேடி போவாங்க. நீங்கள் எஃபெக்டிவாக ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான். நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த ப்ராப்ளமை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது குறைஞ்சிரும். ரெண்டாவது, சேலஞ்ச் யுவர் தாட்ஸ். நம்ம மைண்ட் சம்டைம்ஸ் ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணும். மைண்ட் செட் தான் ஹியூமனோட பெஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். இதை நம்ம ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலைன்னா இது நம்ம லைஃப்பை இம்பேக்ட் பண்ணிடும். நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றி யோசிக்காமல் அந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமான்னு கொஷினை கேளுங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் மைண்டில் உள்ள விஷயத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணீங்கன்னா உடனே உங்கள் தாட்ஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. மூணாவது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம எப்படி ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணும்போது நம்மளை பற்றி யோசிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். வீக்கில் 1 டைம் ஆகுது உங்களுக்கான மீ டைம் ஒதுக்கிக்கோங்க. அதாவது மீ டைம்னா என்னன்னா, நீங்கள் தனியாவோ இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே சில கொஷின்ஸ் கேட்டுக்கிற டைம். சில எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் என்னன்னா, ஏன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுனா ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணலாம், இதை மாதிரி கொஷின்ஸை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். இதை மாதிரி கொஷின் கேட்குறது உங்கள் லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாலாவது, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் புட் பர்ஃபெக்ஷன் அசைட். பர்ஃபெக்ஷனிசம் ஒரு பேட் ஹேபிட். அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக கொடுத்த டைமில் முடிக்க முடியலன்னா அது நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட்டை தரும். அதனால் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் சில பிளேசஸில் பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம சக்ஸஸை அச்சீவ் பண்ண. பட் ஜெனரலாக பர்ஃபெக்ஷன் இஸ் அன்ஹெல்தி. நீங்கள் பர்ஃபெக்ஷனுக்கு பதிலாக மைண்ட்ஃபுல்னஸ்னை யூஸ் பண்ணலாம். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் ஒரு விஷயத்தை மாடரேட்டாக பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு ரியலைஸ் பண்ண வைக்குது. ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர் திங்க் பண்ணணும்னு அவசியம் வராது. அஞ்சாவது, ஸ்விட்ச் வாட் யுவர் கான்சியஸ் ஆஃப். நீங்கள் உங்கள் மைண்டை எப்போதும் நீங்கள் கான்சியஸாக இருக்கிற விஷயத்தை திங்க் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ உங்கள் சப்கான்சியஸ் மைண்டை உங்கள் தாட்ஸை டேக் ஓவர் பண்ண விட்டால் உங்களால் உங்கள் லைஃபோட அதர் ஆஸ்பெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆறாவது, மைண்ட் வாட் யூ லிசன் ஆர் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு. நீங்கள் கேட்குற விஷயம் இல்லைனா உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயம் உங்கள் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவர் திங்க்கு உதாரணமாக சொல்லலாம். மற்றவங்க அவங்களோட ஸ்டாட் ஸ்டோரிஸை நம்ம கிட்ட சொல்லும்போது நம்மள பாதி பேர் அதை கேட்டு சேடாக ஃபீல் பண்ணுவோம். அந்த விஷயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் என்ன லிசன் பண்ணுறீங்க, எந்த விஷயத்தில் எக்ஸ்போஸாக இருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக இருங்க. வைலண்ட் பீப்புள் வைலண்ட் பிளேஸ்லேருந்து தள்ளியே இருங்க. ஏழாவது, சேஞ்ச் யுவர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹவ் யூ see யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்கள் லைஃப்பில் பெரிய எஃபெக்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கோ அவங்க எல்லாம் ஜென்ரலாக ஓவர் திங்க் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்க நாட் குட் எனாஃப்னு நினைப்பாங்க. ஹை செல்ஃப் எஸ்டீம் உள்ளவங்களுக்கு அவங்களோட ஒர்த் என்னன்னு தெரியும். அதனால் அவங்க அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை பற்றின பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹாப்பியாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. எட்டாவது, ஸ்டாப் லிவிங் இன் த பாஸ்ட். உங்களோட அன்பிளசன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு மெயின் ரீசன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண. உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வெளில கொண்டு வர. ஆனால் நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ண நீங்கள் ப்ரெசென்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்பதாவது, ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் இன் யுவர் பவர் டு கண்ட்ரோல். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா அது உங்களை ஓவர் திங்க் பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் இழந்த ஒருத்தவங்களை திரும்ப லைஃபுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு முடியாத காரியம். ஏன்னா நீங்கள் சூப்பர் ஹியூமன் இல்லை. ஸோ அவங்களோட இழப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்.
உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ மக்களே, நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓவர் திங்க் உங்கள் மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். இந்த டிப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓவர் திங்கிங்கை குறைச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.